நான் மீட்டிங் வந்தால் நிறைய பேர் வராதிங்கன்னு யார் சொல்லணும்? நிறைய பேர் வந்தால் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணோம்? பிரச்சனை அவனுக்கு இல்லை. நடிகனுக்கு பிரச்சனை இல்லை, இவன் இல்லை. நாட் ஓன்லி விஜய், இவன் இல்லை. நடிகை எல்லாத்தையுமே சொல்கிறேன், இவன்லாம் கிடையாது. நடிகரனை பார்க்குற வேலை வச்சுங்கிறியே, உனக்கு அறிவுக்கு தான் கேட்குறேன். இன்னும் பிரச்சனை உனக்கு இருக்குது தானே, அவனுக்கு இருக்குது. இப்போ அவனுக்கு எதனா வேறு எதனா இருக்குது சார்? சார் அவர் 2 வச்சுக்கிறாரு, அவருக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் தூங்கும், நாங்கள் அதனால் போய் பார்க்க போகணுன்னு சொன்னேன். உடம்பெல்லாம் அவருக்கு எங்கே பார்த்தாலும் தூங்கின்னு இருக்கும். இன்னத்தான் இவனுக்கு இன்னத்தான் பிரம்மாண்டத்தை பார்த்தானுங்க. தன்னை பார்க்காத ஒரு நாய் எப்படி உணர்த்தனை சிறப்பாக பார்க்குறானுங்க. டேய், உனக்கு கடவுள் என்ன சரியாக படிக்கலையே? உனக்கு கண்ணு மூஞ்சி வாயெல்லாம் உனக்கு சரியாக படிக்கல. இந்த நாய்களை கேட்டாலும் ஏன் இந்த நாய்களுக்கு புரிய மாட்டேங்குது? இன்னும் பிரச்சனை உங்களுக்கு. எவனோ ஒரு நடிகன் வரான், நானும் வெளிநாட்டுங்களுக்கெல்லாம் போகிறேன், எவனும் பார்க்க முடியல. வந்தாலும் சாதாரணமாக தான் வந்து போயின்னுக்கிறானுங்க. அந்த துபாயில் போனால் அவர் தங்க காரில் போகிறாரு, ஆனால் சாதாரணமாக கையை காமிச்சிட்டு போயின்னுக்கிறாரு. முன்னாடி பின்னாடி போலீஸ் இல்லை, ஆள் இல்லை, எதுவுமே இல்லை, தனியாக போயின்னுக்கிறாரு. என்ன பிரச்சனை மனுஷனுக்கு? என்னன்னா, நாம் ரொம்ப ஏழ்மையான ஒரு நாட்டில் பிறந்துருக்கிறோம். இங்கே நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. புத்திசாலித்தனத்தில், பணத்தில் இல்லை, புத்திசாலித்தனத்தில். ஒரு மனிதனை பார்க்கறதுக்கு நான் ஏன் போராடி போனோம்? அவர் பேசுகிறாரு, அவர் சிந்திக்க மாட்டார். யாருன்னா அவர் வந்து புகழ் விரும்பிங்க. இப்போ பேசுகிற, இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா அரசியல்வாதிக்கும் பொருந்தும், எல்லா நடிகனும் பொருந்தும். நீ இந்தால மட்டும் சொல்லுக்காதீங்க. நாட் ஓன்லி விஜய், எனக்கு அவர் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை. மக்கள் மேலே தான் எனக்கு அக்கறை. வலிக்குது. திடீர்னு 40 பேர் செத்துடுறான், வலிக்குது. எதனா ஒரு காரணங்க தான் பாருங்கள். வாழ்க்கைக்கு எதனா சாதிச்சுட்டு செத்தான்ட்டு புள்ள பெற்றிருப்பான், அது வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிருக்கா, செத்துட்டான். பிள்ளையார் இது 9 குழந்தைங்க, அது இன்னும் வளரல, அது ஆணாவில் பெண்ணாவில் கொண்டாடல, செத்துச்சு. ஒரு 27 பொம்பளைங்க லிஸ்ட்டு சொல்லும்போதெல்லாம் வலிக்குது எனக்கு. நீங்கள் சிரிக்கிறீங்க, எனக்கு வலிச்சுது. இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, அப்படி தானே? அவனா காரணம்? நடிகனா காரணம்? நீ தானே செத்த. ஏன் போன? ஏன் போகிறீங்க? போகிற ஒரு சமுதாயத்தை எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீங்க? இந்த முட்டாள்தனத்தை எப்படி இவனுக்கு ஒத்துக்கிறானுங்க? இவங்கெல்லாம் ஒத்துக்கிறவன் எப்படி அரசியல்வாதியாகிறான்? இதெல்லாம் ஒத்துக்கிற நீ எப்படி மனுஷனாகிறது? ஒன்று என் குழந்தை கூட விஜய் ரசிகர், அப்பனை ரசிக்க தெரியாத விஜய் எப்படி ரசிப்பான்? கத்தரும்போது குழந்தைங்களுக்கு கொட்டணும் இல்லை, அவன் நடிச்சுட்டு போகிறான், துட்டு கொடுத்துட்டு அவன் எதுடா டிவி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ரசிகர்னு சொல்லிடுறான், அடிக்கணுமா இல்லையா? அப்போ யார் சரியில்லை? இவனு தான் பொம்மையை கொடுத்து சாமி நானுங்க இல்லை, ஜாதியே இல்லை, ஜாதி என்னங்கிறானுங்களுக்கு. இவங்களை எப்படி திருத்த முடியும்? முட்டாள் சமூகம் கூட்டம் எப்படி இதே வலிக்குது. எப்படா திருந்துவீங்க நாய்களா? அரசியல்வாதினா கூட்டம் வரணும், மாநாடு போடணும், கூட்டம் வரணும், எவன்டா சொல்லி கொடுத்தான்? ஃபஸ்ட்டு பேனர் ஓட்டி உங்களை முட்டாளாக்குந்து யாரா அவன்? பேனர் பார்த்து தான் ஓட்டு போடுவீங்களா நீங்கள்? நடிகரை பார்த்தோன்னே ஓட்டு போட்டது யார் தப்பு? அசிங்கமா இல்லை உங்களுக்கு? மானக்கேடா தெரியல? மனுஷன் நம்ம 40 பேரை சாவ வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். இப்போ